செப்டம்பர் 1, 2025 SCO Summit in China. சைனா இந்த சமிட்காக பல கண்ட்ரிகளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அதாவது கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம பிரதமர் இப்போ தான் சைனா விசிட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது ஏன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம பார்டர் இஷ்யூஸ் இருந்துச்சு, கேல்வன் வேலியில் பிரச்சனை வந்துச்சு. நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் லீக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 53 சைனீஸ் ஆப்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பேன் பண்ணோம். இது இன்க்ளூடிங் ஷேரிட், டிக்டாக், இது மாதிரி பல ஆப்ஸ் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தது. நம்ம ஏன் திடீர்னு சைனீஸ் கிட்ட இவ்வளோ க்ளோஸாக போகிறோன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ட்ரம்ப்போட டேரிஃபால் இந்தியா மட்டும் இல்லை பல கண்ட்ரிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதில் பிரிக்ஸ் கண்ட்ரிகள் ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஸோ இதனால தான் இப்போது இந்தியா சைனா கூட ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு அமெரிக்கா கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் அமெரிக்கா விட்டு இந்தியா கண்டிப்பாக தூரம் போக மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஓகே, இந்த சமிட்டில் என்ன முக்கியமான விஷயம்? இதில் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மோடி, ஜி ஜின்பிங் அண்ட் புட்டின் இவங்க 3 பேரும் சேர்ந்து சிரிச்சு பேசிட்டு இருந்த ஒரு வீடியோ ரொம்பவே வைரலாக இருக்கு. இந்த வீடியோ ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே யூஎஸ்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா நியூஸ்லையுமே இந்த நியூஸ் தான் போயிட்டு வந்திருக்கு. Summit and Creation Organization Summit. Among those in attendance is Russian President Vladimir Putin and India's Prime Minister Modi. And India are meeting together as China hosts a major Eurasian Security Summit. ஏன்னா இந்த ஒரு விஷயம் அமெரிக்காவுக்கு ரொம்பவே ஆபத்தானது. அவங்க நினைச்சிட்டு இருந்தது சைனாவும் இந்தியாவும் சேரக்கூடாதுன்றது தான். பட் இவங்க 2 பேரும் இப்போ சேருது, அது புத்தின் அவங்க கூட இருக்கிறது அவங்களுக்கு பொறுக்கவே முடியாது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா மார்க்கோ ரூபியோ. இவர் தான் யூஎஸோட ஸ்டேட் செக்ரட்டரி. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஒரு புது உயரத்தோடும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள்லேயே வர்த்தகத்தை பற்றியும் அண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றியும் பேச போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் திடீர்னு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது? ஏன்னா யூஎஸ்க்கு இந்தியா கண்டிப்பாக தேவை. சம்மிட்டில் இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது என்னென்னு இப்போ பார்த்துடலாம். 1 நேஷன் 1 ஃபேமிலி 1 ஃபியூச்சர். இந்த ஒரு ஸ்லோகனை பிரதமர் மோடி G20 மாநாட்டில் சொன்னார். இதை பல கண்ட்ரிகளும் ஆமோதிச்சாங்க. ஸோ இப்போ இந்த SCO சம்மிட்டில் சைனாவும் இதையே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா அங்கே என்ன சொல்ல வராங்கன்னா இந்தியாவோட இந்த ஸ்லோகன், அதாவது அவங்களோட ஐடியாவை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அண்ட் இதை எங்கள் சைனாவில் இருக்கிற டியான்ஜன் டிக்ளரேஷன்லையும் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம், டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுவோன்றதை மொத்த உலகத்துக்கும் சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கனெக்டிவிட்டி. அதாவது இது வரைக்குமே ஃப்ளைட் கனெக்டிவிட்டிங்கிறது இந்தியாவுக்கும் சைனாக்கும் டைரெக்டாக இருக்கல. இது ரொம்ப வருஷமாக நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஃப்ளைட் கனெக்டிவிட்டி 2 கண்ட்ரிக்கும் நடுவில் வரப்போவதாக சொல்லியிருக்காங்க. 3வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்டர் டீஎஸ்கலேஷன். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் பார்டர் பிரச்சனைங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்குது. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்டர் இஷ்யூவை கொஞ்ச நேரம் நம்ம நிறுத்தி வச்சிடலாம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் வேறு. அதாவது யூஎஸ் போடுற இந்த டேரிஃபை நம்ம ஃபேஸ் பண்ணோம், அதை ஃபேஸ் பண்ணி நம்மளோட பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம், அதுக்கப்புறமா இதை பற்றி பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்டர் இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு நியூட்ரல் எக்ஸ்பர்ட் டீமையும் அவங்க நியமிக்க போகிறாங்க. ஸோ அவங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ். ஸோ இந்தியாவும் சைனாவும் இப்போ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் ஆக போகிறாங்க. கிட்டத்தட்ட யூஎஸ் போடுற இந்த டேரிஃப்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்களோட வர்த்தகத்தோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அதாவது உங்களுக்கு தேவையான பொருட்கள் நான் கொடுக்குறேன், எனக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் கொடுங்க. அண்ட் இன்கேஸ் எனக்கு ஒரு மார்க்கெட் தேவைப்படுதுன்னா அதை நான் இந்தியாவில் ஓப்பன் பண்ணி விற்கிறதுக்கான ஒரு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கும் இந்த சம்மிட்டில் பேசப்பட்டிருக்கு. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா EV இண்டஸ்ட்ரி. நம்ம இந்தியாவில் EV இண்டஸ்ட்ரிங்கிறது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. ஏன்னா இந்த EV பொருட்கள் ரொம்பவே ரேரான எலிமெண்ட்ஸை வச்சு தயாரிக்கப்படுது. இந்த ரேரான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது கிட்டத்தட்ட சைனாவில் தான் அதிகமாக இருக்குது. இந்தியாவுக்கு இந்த வாய்ப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மூலிமா இந்தியாவில் EV இண்டஸ்ட்ரி பூமாவும், அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து பல $மில்லியன் நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு இப்போ எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
SCO டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இந்த பேங்க் மூலிமா சைனா இந்த SCO மாநிலத்தில் இருக்கிற கண்ட்ரிக்கு ஏதோ ஒரு எய்டு வேணும்னா இதிலிருந்தே நாங்கள் கொடுக்குறோம், அண்ட் உங்கள் கண்ட்ரிக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னாலும் இந்த பேங்க் மூலிமா நாங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வர்த்தகத்துக்காகவும் இந்த பேங்க்கை நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொதல் விஷயமா 2 பில்லியன் யுவான் இந்த சமிட்டில் இருக்கிற ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க எய்டாக கொடுக்கறதுக்கு ரெடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 10 பில்லியன் யுவான் அடுத்த 3 வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கண்ட்ரியெல்லாம் இல்லை லோன் கொடுத்த கண்ட்ரிக்கெல்லாம் இப்போ என்ன இருக்குன்னு நம்ம கண்ணார் பார்க்குறோம், இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான். ஸோ இந்தியா இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பட் இதை எப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட பல ஆப்ஸ் இந்தியாவுக்கு திரும்ப வரும்னு யூகிக்கிறாங்க. அதாவது நம்ம கிட்ட இருந்து ஆல்ரெடி போன டிக்டாக், ஷேர்இட் இந்த மாதிரி முக்கியமான ஆப்ஸ் எல்லாம் திரும்ப இந்தியாவுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ரூமராகவும் கிளம்பிருக்கு. ஏன்னா நம்ம இந்த சமிட்டான கொஞ்ச நேரத்திலேயே டிக்டாக் இந்தியாவில் எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது ஏன் நடக்குது? நெருப்பு இல்லாமல் போகையாதுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு டிக்டாக் திரும்ப இந்தியாவுக்கு வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ டிக்டாக்கோட சேர்த்து பல சைனீஸ் ஆப்ஸும் இந்தியாவுக்குள்ளே என்ட்ராகிறது கூடி சீக்கிரம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுதான் சைனாவோட பிளான். ட்ரம்ப் இறந்துட்டதா பல சோஷியல் மீடியாவில் நியூஸ் கிளம்பிட்டு இருந்துச்சு. சிம்ஷன் ப்ரெடிக்ஷன் சொல்லி ஒரு ஃபேக்கான ட்ரெண்டிங் நியூஸையும் கிளப்பி விட்டாங்க. பட் நேற்று காலையில் ட்ரம்ப் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேசியிருக்காரு. அதில் இந்த கோர்ட்டு போட்ட தடையினால் அக்டோபர் 14 நீங்கள் இந்த டேரிஃப் எல்லாம் விலக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதில் அளிக்கிற மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா மேலே நான் போடுற டேக்ஸ் நீங்கள் ஒன் சைடாக இருந்து பார்க்குறீங்க. ஏன்னா இந்தியாவோட பிஸ்னஸ் எப்பயுமே ஒன் சைடாக தான் இருந்திருக்கு. அவங்க நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுற அளவுக்கு நாம் அவங்கள சார்ஜ் பண்ணதே கிடையாது. இப்போ நான் அதை சார்ஜ் பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்கும் தப்பாக தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காது. அதாவது ஹார்லி டேவிட்சன் இந்தியாவில் சேல் பண்ண வரும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 200% இந்தியன் கவர்மெண்ட் டேக்ஸ் போட்டாங்க. ஸோ அதனால தான் ஹார்லி டேவிட்சன் இந்தியாவில் கம்பெனி ஓப்பன் பண்ணதாக சொல்லியிருக்காரு. சைனாக்கு நம்ம மார்க்கெட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்மளோட அவங்க டெக்னாலஜிக்கலும் சரி அண்ட் குவாலிட்டிலும் சரி அண்ட் மேன் பவர்லையும் சரி ரொம்பவே அட்வான்ஸ்டான மிஷின்ஸை வச்சு எல்லா இண்டஸ்ட்ரியும் ரன் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களால குறைஞ்ச விலைக்கு தரமான பொருட்களை கொடுக்க முடியும். பட் இந்தியாவால் கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியும். பட் நம்ம அந்த மெஷினரி ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும் அந்த அளவுக்கு இன்னும் நம்ம இம்ப்ரூவ் ஆகலை. அதனால் இப்போதைக்கு நாம் தான் சைனாவை டிபெண்ட் ஆகிருக்கோம் அண்ட் சைனா நம்மளை டிபெண்ட் ஆகலை. இதனால தான் நான் ஏன் சொல்கிறேன்னா, யூஎஸை நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. யூஎஸ் மார்க்கெட் நம்மளுக்கு ரொம்ப க்ரூஷியல். பட் சைனாவில் நம்ம எதுவும் விற்க முடியாது. ஆனால் நம்ம தயாரிக்கிற பொருட்கள் எல்லாமே நம்மளால் யூஎஸில் விற்க முடியும். இந்த காரணத்தினால தான் ட்ரம்ப் நம்மளுக்கு பல விதமான டேக்ஸ்கள் போட்டிருக்காங்க.